ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 4ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 19ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம். அமாவாசையை அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் 3வது நாளாக, அமாவாசைக்கு அடுத்து 3வது நாளாக சந்திரனை பார்ப்பது தான் சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலைகள் நீங்கும். மாலை 6 மணிக்கு மேலே சந்திரனை பார்ப்பது மிகவும் விசேஷம். இன்றைய சூரிய உதயம் என்று பார்த்தீங்கன்னா காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 4/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4/9/2024 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான இன்பம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இன்றைக்கி எல்லாமே நடக்கப் போகிறது. உற்றார் உறவினுடைய வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். தாய் தந்தை வழி உறவுகள், தாய் தந்தையர் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க, ஆதரவாக இருப்பாங்க. புதிய வேலை ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலைகள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் போன ரிஷபராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை தீரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். அதாவது நீண்ட நாளாக மனதில் வாட்டி வதைத்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காண்பீர்கள், ஒரு தெளிவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு எல்லா வேலைகளும் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அனைவருடைய ஆதரவுமே, சக ஊழியருடைய ஆதரவுமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனை அகலக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும், சந்தோஷம் பிறக்கும். நீண்ட நாளாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் விரும்பி சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உயர்வு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு சேரும். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த தன வரவுகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இதனால் பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாகும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இதனால் பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பேச்சு திறமைகள் அதிகரிக்கும். எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரியங்கள் எளிதாக முடித்துக் கொள்வீர்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே சமயத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. கோர்ட் கேஸ் ஏதாவது சம்மந்தப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உலகெங்கும் போன கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேற்றுப்பால் இனத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு எனக்கு கிடைக்கும். புதிய முதலீடுகள் கிடைக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகுவாங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்குனீங்கன்னா இந்த நாள் மிக நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். சில சமயத்தில் உங்கள் புத்தி கூர்மையை பயன்படுத்தி பல வழிகளில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே,
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணிகளில் ஏதாவது நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருந்தால் வேலை செய்கிற இடத்துல அதெல்லாம் தீர்ந்து அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாடு இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். எந்த தடைகளுமே வராது. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. எதுலேயுமே சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கை தைரியமாக ஒரு தாழ்வு மனப்பான்மையின்றி இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சகோதர சகோதரி வெளியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்குமான தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்துமே அனுசரித்து போவது இன்றைக்கி நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்றைக்கி நிம்மதி கிடைக்கும். புதுவிதமான ஒரு ஆன்மீக தேடல் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. அதே போல் தர்ம காரியங்கள் ஈடுபடுவீங்க. அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு கண்டிப்பாக அடையும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் வாட்டி வதைத்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பீங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைத்தெறியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தாய் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு முன்னேற்றமான சூழல் இன்றைக்கி அதிகமாகும். ஆன்மீக பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மகான்களுடைய சந்திப்பும் பெரியவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சை குறைச்சிக்குங்க. அனைவரிடத்துல விட்டு கொடுத்துப்பாங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. உங்களை பற்றிய புரிதல்கள், நண்பர்கள் பற்றிய புரிதல்கள், உங்களுடைய பலவீனம் என்ன பலம் என்ன என்பதை ஈஸியாக இன்றைக்கி புரிஞ்சு கொள்வீங்க. அதே போல் நீண்ட நாளாக மனதில் ஏற்பட்டிருந்த காயங்களுக்கு இன்றைக்கி ஒரு மருந்தாக இன்றைக்கி ஒரு சம்பவம் நடைபெறும். வேலையாட்களிடம் கனிவாக வேலை வாங்க, பணிவாக வேலை வாங்க. அலுவலகத்தில் அனைவரையுமே அனுசரித்து போயிருங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி கூடாது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போச்சுன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை அதிகமாக நாட்டத்தை செலுத்துவீர்கள். புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். உற்றார் உடன் பிறந்த இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. எதையுமே இன்றைக்கி சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய நாள். அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்துங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவு செய்து செய்யுங்க. இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு பொன்னாளாக நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். ஜோதிடம் சோழி பிரசன்னம் மிக சிறந்த முறையில் நாங்கள் பார்க்குறோம். தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.